பிரைஸ்லாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி போகிற பொழுது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். எருசலேமிலே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். ஆமென், அல்லேலூயா. என்ன என் கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன குறிப்பாய் சொன்ன காரியம் என்ன? எருசலேமை விட்டு போகாதிருங்கள். என் கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நான் வாசிக்கிற பொழுது எருசலேமை குறித்து அங்கே திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் மகாராஜாவின் நகரம். மகாராஜாவின் நகரம் என்றால் என்ன? அது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறதான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, எருசலேமுக்கு சொல்லப்படுகிற பொழுது எருசலேம் சமாதான ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சமாதானத்தின் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எருசலேம் உடன்படிக்கை பெட்டியிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடம் என்று எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையாகிய தேவன் எருசலேமிலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை திட்டமாய் எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்மர்களே, நாம் வாசிக்கலாமே. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் எருசலேமில் வைத்து தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்பது நாம் தேற்றப்படுகிற இடம், கர்த்தர் நம்மை வைத்து தேற்றுகிற இடம். அப்படின்னு சொன்னால் எருசலேமை குறித்து நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? என் கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் தேவனுடைய பிரசன்னத்தின் இடம். எருசலேம் என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிற ஒரு இடம். நாம் எருசலேம் ஆகிய அவருடைய தேவ பிரசன்னத்தை விட்டு நாம் விலகி போக கூடாது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை நான் திட்டமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. என் கர்மர்களே, அந்த பிரசன்னத்தை விட்டு நீங்க போகாதிருங்க. என் கர்ம பிள்ளைகளே, அப்பா நமக்கு இந்த எருசலேம் தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? நாம் முதலாக பார்த்தோமானால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, எருசலேமிலே அவர்கள் காத்திருக்கிற பொழுது, மேல்வீட்டறையிலே காத்திருக்கிற பொழுது, அவர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டார்கள், ஆவினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவினாலே அவர்கள் நிரப்பப்பட்டு ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுது, எருசலேமிலே அவர் சென்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது பேதுரு அவரை பார்த்து சொன்ன காரியம் என்ன? மனம் திரும்புங்கள். அங்கே மனம் திரும்புதலை குறித்து அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே கர்த்தர் ஏன் வாசம் பண்ண சொன்னார்? ஏன் எருசலேம் விட்டு போகிறான்னு சொன்னார்? எருசலேம் நமக்கு அபிஷேகத்தை மாத்திரமல்ல, நமக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறது. மனம் திரும்புதலை நமக்கு அங்கே எருசலேமிலே கர்த்தர் வைத்து இருக்கிறார். நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றார்கள். பற்பல பாஷைகளை கர்த்தர் எருசலேமிலே அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். எனக்கு அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே பேதுரு அவளுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன?
நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய ஒரு கட்டளையை கொடுத்து, எனக்கு கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமிலே தங்கியிருந்தவர்களுக்கு, எருசலேமிலே வாசம் பண்ணினவர்களுக்கு, எருசலேமிலே காத்திருந்தவர்களுக்கு, எருசலேமிலே அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்தவர்களுக்கு கர்த்தர் அன்றைக்கு அவர் ஞானஸ்நானத்தினாலே தன்னுடைய நாமத்தை அவர்கள் தரிப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு கட்டளை அவர்களுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் வாக்குத்தத்தத்தை கட்டளையிட்டார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்று சொன்னார். கர்மேந்திர பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், அவர் பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, மாறுபாடு உள்ளவைகளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தை அங்கே பேதுரு மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்மேந்திர பிள்ளைகளே, எருசலேம் எதற்காய் கர்த்தர் அங்கே போய் நம்மளை காத்திருக்கும்படியாய் சொன்னார்? நீ மாறுபாடுகளை விட்டு வெளியே வர வேண்டும். நான் முதலாவது சொன்னேன், எருசலேம் என்பது அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது, தேவனுடைய வார்த்தை வாசம் பண்ணுகிற இடத்தை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் இருக்கிற பொழுது மட்டுமே நாம் மாறுபாடை விட்டு வெளியே வர முடியும். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரிப்பிக்க முடியும். ஆமென். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, அங்கே எருசலேமிலே அவர் காத்திருக்கும்படி சொன்ன காரியம் என்ன? அன்றைய தினத்திலே தன்னுடைய மணவாட்டி சபையை கர்த்தர் அங்கே தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எருசலேம் ஆகியோருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பொழுது நாம் அவருடைய மணவாட்டி சபையாய் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எனக்கு கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்ற காரியம் என்ன? எருசலேமை விட்டு போகாதிருங்க. எருசலேமை போய் உங்களுடைய பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் காத்திருங்கள் சொன்ன காரணம் என்ன? அவருக்கு ஆவின் அபிஷேகத்தை கொடுக்கும்படியாய், மனம் திரும்பலை கொடுக்கும்படியாய், அவருடைய நாமத்தை தரிப்பிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு எருசலேமிலே தன்னுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். எருசலேமை விட்டு போகாதிருப்போம். அவருடைய பிரசன்னமாக எருசலேமை விட்டு விலகாதிருப்போம். ஆமென். அப்படி விலகி போவோமானால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்மேந்திர பிள்ளைகளே, நாம் இவளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய பிரசன்னமாகிய, அவருடைய ஆலயமாகிய, அவருடைய அந்த பிரசன்னத்திலே நாம் தங்கி இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எருசலேமுக்குள்ள இல்லாட்ட, எருசலேமுல தங்கி இருக்காட்ட, எருசலேமுல காத்திருக்காட்ட நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேராத கர்மேந்திர பிள்ளைகளே. வேதத்திலே வாசிக்கிறோம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, ஒருவன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு புறப்பட்டு போனான். எருசலேமிலே இருந்தவன், எருசலேமிலே வாழ்ந்தவன், அவருடைய பிரசன்னத்திலே இருந்தவன், அவருடைய ஆலயத்தில் இருந்தவன். எனக்கு அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அவன் இந்த எருசலேமை விட்டு எரியோவுக்கு போன பொழுது அவன் வழியிலே கல்லற்கையிலே அவன் அகப்பட்டு அவன் குற்றுயிராய் விட்டு போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, காலத்தின் கடைசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எருசலேமிலே தங்கி இருக்க பிரயாசப்படுவோம். எருசலேமிலே தங்கி இருக்கிற பொழுது கர்த்தர் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தருவார். அவருடைய பிரசன்னத்தை நிரப்பப்படுவோம், அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம், அவருடைய மனவாட்டி சபைகளாய் நாம் முத்திரைக்கப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நம்முடைய பிள்ளைகள் கேட்ட இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, உம்முடைய வார்த்தையின்படி எருசலேமாகிய உம்முடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்க, உம்முடைய ஆலயத்திலே தங்கி இருக்க, இயேசு கிறிஸ்துவே, அங்கே தங்கியிருந்த உம்முடைய ஆதி அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட அதே ஆசீர்வாதத்தை வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.